வணக்கம். இன்றைய வீடியோவில் உங்கள் நோட்டில் உள்ள பழைய கடன்களை வசூல் ராஜாவில் எளிதாக பதிவிறக்குவது எப்படி என்பதை பார்ப்போம். இந்த வசதி app.vasoolraja.com என்ற வலைத்தளத்தில் மட்டுமே கிடைக்கும். உங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பில் இந்த வசதி இருக்காது. அதே மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல் கொண்டு app.vasoolraja.com தளத்தில் உள்நுழைந்து அனைத்து செயல்பாடுகளையும் அணுகலாம். உள்நுழைந்த பிறகு மேனேஜ் லைன்ஸ் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பிறகு எந்த லைனில் நீங்கள் பல்க் இம்போர்ட் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த லைனை கிளிக் செய்து லைன் டீட்டெயில்ஸ் பக்கம் சென்று அங்கு மோர் விருப்பத்தை கிளிக் செய்தால் இம்போர்ட் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் என்ற விருப்பத்தை காணலாம். அதை சொடுக்கவும். அதன்பின் டவுன்லோட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் டெம்ப்ளேட் என்பதை கிளிக் செய்யும் போது ஒரு எக்ஸெல் டெம்ப்ளேட் பதிவிறக்கம் செய்யப்படும். அதனை பயன்படுத்தி உங்கள் பழைய கடன்களையும் கடனாளர்களையும் பல்க் இம்போர்ட் செய்யலாம். இந்த எக்ஸெல் ஷீட்டில் 4 வரிகள் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும். முதல் 2 வரிகளில் எந்த புலங்களை நாம் சேர்க்க வேண்டும், அவை அவசியமா இல்லையா என்பதற்கான தகவல்கள் இருக்கும். கடைசி 2 வரிகளில் எடுத்துக்காட்டு தகவல்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இப்போது ஒவ்வொரு புலத்தையும் நாம் பார்ப்போம். முதலில் கடனாளரின் பெயர், கடனாளியின் பெயரைச் சேர்க்கலாம். இரண்டாவது கடனாளரின் தொலைபேசி எண். அடுத்தது கடனாளரின் மாற்று தொலைபேசி எண். கூடுதல் தொலைபேசி ஏதாவது இருந்தால் அதை இங்கு சேர்க்கலாம். அடுத்தது கடனாளரின் முகவரி. அடுத்தது கடனாளரின் கடைப்பெயர். கடைப்பெயர் இருந்தால் அதை சேர்க்கலாம். அடுத்தது ஜாமீன் தருவோரின் பெயர். யாராவது ஜாமீனாக இருந்தால் அவர்களின் பெயர் சேர்க்கலாம். கடனாளரின் கடன் வரம்பு, அதாவது அதிகபட்சமாக எவ்வளவு கடன் வழங்கலாம் என்பதற்கான தகவலை இங்கு சேர்க்கலாம். அடுத்தது சோர்ஸ் பாரோவர் கீ, சோர்ஸ் லோன் கீ என்ற 2 புலங்கள் உள்ளன. இவை ஒரே கடனாளருக்கு 2 கடன் வழங்கும் போது உதவும். சோர்ஸ் பாரோவர் கீல் 1 என்று 2 வரிகளிலும் வைத்து அதே கடனாளருக்கு இன்னொரு கடன் வழங்கினால் முதல் கடனுக்கு 1, இரண்டாம் கடனுக்கு 2 என்று சோர்ஸ் லோன் கீ இல் வைத்து அதே கடனாளர் விவரங்களை 2வது வரியிலும் சேர்த்தால் அதே கடனாளருக்கு 2 கடன் சேர்க்கப்படும். இதற்காகத்தான் சோர்ஸ் பாரோவர் கீ, சோர்ஸ் லோன் கீ ஆகிய 2 புலங்கள். அடுத்தது கடனின் முதன்மை தொகை. அவர்களுக்கு எவ்வளவு கடன் வழங்கப்பட்டிருப்பது என்பதற்கான தகவல்கள் இங்கு. அடுத்தது கடன் நிலுவைத் தொகை, அதாவது வழங்கிய தொகையில் எவ்வளவு நிலுவையில் உள்ளது என்பதற்கான தகவல்கள். அடுத்தது கடன் மொத்த இஎம்ஐஸ், அதாவது எவ்வளவு நாள் கணக்கு என்பதற்கான தகவல்கள் இங்கு. அடுத்தது கடன் மீதமுள்ள இஎம்ஐஸ், அதாவது எத்தனை நாள் பாக்கி உள்ளது என்பதற்கான தகவல். அடுத்து கடன் வட்டி தொகை, எவ்வளவு வட்டி அந்த கடனுக்கு நமக்கு கிடைக்கிறது என்பதற்கான தகவல் இங்கு. அடுத்தது கடன் செயல்முறை கட்டணம், அதாவது மகிமை அல்லது அட்டை காசு எவ்வளவு என்பதற்கான தகவல் இங்கு. அடுத்தது வட்டி முன்கூட்டியே வசூலிக்கப்படுவது பற்றியது. இந்த 2550 ரூபாய் முன்கூட்டியே வாங்கிக் கொண்டு கொடுத்திருக்கிறோமா இல்லையா என்பதற்கான தகவல் இங்கு. இந்த 1800 ரூபாய் நாங்கள் முன்கூட்டியே வாங்கியுள்ளோம், அதனால் ஆம் என்று போட்டுள்ளோம். அடுத்தது கடன் வரம்பு நாட்கள், அதாவது நிப்பு நாள் கணக்கு. 140 நாட்களுக்கு மேல் சென்றால் அந்த கடனை நிப்பு என்று குறிக்க வேண்டும் என்றால் 140 என்று இந்த புலத்தில் கொடுப்போம். அடுத்தது கடன் தொடக்க தேதி, அதாவது எப்போது இந்த கடன் வழங்கப்பட்டது என்பதற்கான தகவல் இந்த புலத்தில். எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு இந்த 2 எடுத்துக்காட்டுகளை நீக்கி உங்களுக்கு எத்தனை வரிகள் 100, 200 என தேவையான அளவு நிரப்பி இந்த எக்ஸெல் ஷீட்டினை சேமிக்கவும்.
ஏற்கனவே கொஞ்சம் தகவல்கள் சேர்த்த ஒரு ஷீட் வைத்துள்ளேன். சூஸ் ஃபைல் விருப்பத்தை தேர்ந்தெடுத்தால் உங்கள் கணினியில் உள்ள எக்ஸல் ஷீட்டுகள் எல்லாம் காணப்படும். எந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ஏற்ற வேண்டும் என்பதை தேர்வு செய்து கிளிக் செய்து ஓப்பன் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டாவது கட்டத்தை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ரன் ட்ரை ரன் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இதை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வரியையும் ஒருமுறை சோதிக்கும். ரன் ட்ரை ரன் கொடுக்கிறேன். எல்லா வரிகளையும் சோதனை செய்கிறது. சோதனை செய்து ஏதாவது பிழைகள் அல்லது எச்சரிக்கைகள் இருந்தால் அது இங்கு காட்சியளிக்கும். அதற்காகத்தான் இந்த ரன் ட்ரை ரன் விருப்பு. இப்போது இங்கே ஒரு பிழையும் இல்லை. ஆகவே மொத்த வரிகள் 100, செல்லுபடியான வரிகள் 100 என்று காட்டுகிறது. ஏதேனும் பிழைகள் இருந்தால் இங்கு காட்சியளிக்கும். நீங்கள் எடிட் ரோ கொடுத்து அந்த பிழையை திருத்தி சேவ் அண்ட் ரீவேலிடேட் கொடுத்தீர்கள் என்றால் திரும்பி ஒருமுறை சோதித்து அந்த பிழை சரியானதா என்று சோதனையிடப்படும். அதற்கு பிறகு நாம் கடன்களை இம்போர்ட் செய்ய வேண்டும். இங்கே இம்போர்ட் வேலிட் ரோஸ் விருப்பம் உள்ளது. இந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்தால் அனைத்து செல்லுபடியான வரிகளும் வசூல் ராஜா ஆப்பில் மொத்தமாக சேர்க்கப்படும். இம்போர்ட் வேலிட் ரோஸ் கொடுக்கிறேன். இங்கே ப்ராக்ரஸ் காட்டுகிறது. இந்த ப்ரோக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 100 கடன்கள் இம்போர்ட் செய்யப்படும். எல்லா கடன்களும் ஒவ்வொன்றாக ஏற்றப்படுகிறது. நூறு ஏற்றப்பட்டது. 0 பிழை. 100 கடனாளர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர். 100 கடன்கள் ஏற்றப்பட்டுள்ளன. அனைத்தும் உருவாக்கப்பட்டதா என்பதை பார்க்கலாம். ஏற்கனவே 109 கடன்கள் இருந்தன. இப்போது உள்ளே செல்கிறேன். 209 கடன்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இப்போது நான் நியூவஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறேன். இந்த கடன் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த கடன் விவரங்களை உள்ளே சென்று பார்க்கலாம். அதேபோல் கலெக்ஷன் பேஜிலையும் இந்த கடன் வந்திருக்கும். எவ்வாறு உங்கள் பழைய கடன்களை app.vasoolraja.com வலைதளம் மூலம் பல்க் இம்போர்ட் செய்யலாம் என்பதை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.